ஹாய் மக்களே, வெல்கம் டு ரார்ஸ் வியூ. நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பர்த்டே vlog பார்ட் 1 எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பார்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கிடைச்சது. செம்மையான ஹாப்பியான ஃபீலிங்ஸு. நான் உங்க கூட ஷேர் பண்ணதை இன்னும் நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த vlogக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 2 வந்து நான் போடவே இல்லை. கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை. இப்போ கூட என்னோடய வாய்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இது டிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ நான் போடுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேக் கட்டிங் தான். வாங்க. Happy birthday! Happy birthday! Happy birthday! Birthday Ari. Happy birthday! Happy birthday! என்ன நீ ஒரே சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா இருக்கு. இது எங்களுது. உங்களோட சர்ப்ரைஸ். இல்ல நாங்க ரெண்டு பேர் காசு ஷேர் பண்ணி போட்டு வாங்கணும். நான் gift அது ஃப்ரேம் பிரிச்சு பாக்கட்டா? பெரி. படிங்க. ஹேப்பி பர்த்டே மோம் பை அக்ஷய் அண்ட் ஆர்யா. பெரி. போட்டோஸ் வேணுமா? பின்னாடி இருக்க ஸ்டிக்கர் ஃபுல்லா அது வேஸ்ட், அது பெருசா வேஸ்ட். Invitation of the message. அப்பா போட்டோ தான் ஃபர்ஸ்ட் தெரியுது. செம்மையா இருக்கு. நான் மட்டும் தான் ஏதோ மாதிரிங்கிற அதுல. எப்போ இந்த வேலையை பாத்தீங்க? அப்படி பண்ணிட்டு எல்லாத்தையும். வாவ், நல்லா இருக்கே போட்டோ. எப்போடா? நான் இது டாடி தான் ஏதோ கேக். அப்பா வீட்ல இருக்கும்போது ஏடிஎம் போறேன்னு போயிட்டு ஏடு டக்கு டக்குன்னு ஏடு அப்படியே. கச்சரா கை கட்டு. இனிதே சூப்பராக கேக் கட்டிங் முடிஞ்சது. லஞ்சுக்கு நாங்கள் ஃபசாரியில் டேபிள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கனாக்கா பஃபேக்காக டேபிள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே தான் போயிட்டோம். ஸோ பெர் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 399 இருந்துச்சு. பட் ஆனால் இப்போது என்னுடைய பர்த்டேக்கு தான் வந்து ரேட்டை அதிகம் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா 499 வித் ஜிஎஸ்டியோட. ஸோ இங்கே வந்து டேபிள் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தான் நாங்கள் இன்றைக்கி போய் லன்ச் சாப்பிட போகிறோம். ஓகேங்களா, வாங்க லன்ச் சாப்பிட உள்ளே போகலாம் ஃபசாரிக்கு. இது வந்து பல்லாவரமில் இருக்குது. டேபிள்ஸ் கிடைக்கல. கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போயிருந்தோம். இங்கே லைவ் ஃபிஷ்ஷும் கிடைக்கும். லைவாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். இது பஃபேல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கன் சூப், 2 வகையான தந்தூரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன், சிக்கன் 65, சிக்கன் பிரியாணி, ரைத்தா அண்ட் பிரிஞ்சால் கிரேவி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுட ஐஸ்கிரீம் இல்லை குலாப் ஜாமுன் அண்ட் சில்லன் ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சூப் தான் எடுத்திருந்தேன். சிக்கன் சூப் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா கன்சிஸ்டன்சியில் வந்து டேஸ்ட் வைஸ் எல்லாமே எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. பட் சூப்பே குடிச்சு வயிறு ஃபுல் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதனால் டேஸ்ட்டுக்காக லைட்டாக கொஞ்சமாக எடுத்து நான் சூப் குடிச்சிருந்தேன். மற்றவங்களெல்லாம் கேட்டால் யாருமே சூப்பை தொடவே இல்லை. ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு சூப் எடுத்தேன். அண்ட் 2 டைப் ஆஃப் தந்தூரி இருந்துச்சு. இந்த தந்தூரி வந்து பார்த்திங்கன்னா 2மே சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது காலியாக கொண்டு வந்து வைக்கும்போது அது ப்ராப்பராக குக்குடாக இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால் நல்லா குக் ஆனதாக பார்த்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ 2 டைப் ஆஃப் தந்தூரி கொடுக்குறாங்க. 65 வந்து பார்த்திங்கன்னா 65 டேஸ்ட் எனக்கு அவ்வளோவா நல்லா இல்லை. பட் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையானது இதில் வந்து அன்லிமிட்டெட் பிரியாணி, தந்தூரி எல்லாமே அன்லிமிட்டெட். 499க்கு நம்ம அன்லிமிட்டடாக ரைஸ், தந்தூரி எது வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வேணுங்கிறது பர் பர்சனுக்கு நீங்கள் சாப்பிட்லாம் அன்லிமிட்டட். ஓகேங்களா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் சூப் முன்னாடியே சாப்பிட்டுட்டேன். என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்வீட் ஊட்டி விட்டாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ரைஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் நல்லா குக்காக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸுமே சிக்கன் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பெரிய டிசப்பாயிண்ட் வந்து அங்கே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன்
டக்கு டக்குன்னு ஃபில் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது ப்ராப்பராக குக்கடாக இல்லை. ஸோ அது மட்டும்தான் குறை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா குலாப் ஜாமுன் அண்ட் ஃபைனல் டச் ஐஸ்கிரீம். ஸோ 2மே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஆசமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல. ஐயா யாராச்சும் குலாப் ஜாமுனில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா அப்படின்ட்டு. அருணில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் ஐஸ்கிரீம் வந்துருந்துச்சு. அது இப்போ அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னு தெரில. பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை நான் வந்து எப்போது நான் வெளியில் போனாலுமே குலாப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம், இல்லை வீட்டில் செஞ்சாலுமே குலாப் ஜாமுன் செஞ்சாலுமே ஐஸ்கிரீம் வாங்கி அது கூட செஞ்சு சாப்பிடுவேன். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் இதெல்லாம் சாப்பிடலையோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே எந்த வெரைட்டி எந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஜாமுனோட சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் அதை தான் பண்ணிகிட்ருக்காரு. அதை தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவர் கொஞ்சமாக ஜாமுன் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாரு. என் சைட்லேருந்து இருக்கிற ஐஸ்கிரீமை எடுத்து போட்டு அதை மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சராக சாப்பிட்டுட்ருக்காரு. இதை நான் வந்து அவர் ரொம்ப ஆர்வமாக உன்னிப்பாக அந்த விஷயத்த செஞ்சிட்ருக்காரு. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதை பாருங்கள். அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவரை ஃபீல் பண்ணுறத சூப்பராக ஃபீல் பண்ணியிருப்பார். அட 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 அப்பா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் எப்போவும் முடிச்சிட்டேன். அவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க சாப்பிட்றத நான் ரசித்து பார்த்துட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே பஃபே முடிச்சிட்டோம். மதியம் லன்ச் இன்னிதே சூப்பராக முடிஞ்சுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபசாரியில். மஸ்ட் ட்ரை. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் 65ல் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருந்துச்சு. அதை அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எங்களுடைய இந்த லன்ச் முடிஞ்சது நான் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நான் புது வண்டி வாங்கினேன் இல்லையா. ஸோ எங்கள் அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் காமிச்சிட்டு அப்படியே எங்கள் இன்லாஸ் வீட்டில் எல்லாருக்கும் காமிச்சிட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பணும். ஃபஸ்ட்டு என் வண்டியில் ஏறினது இந்த குட்டி பையன் தான். ஆதாம் தான் ஏறினான். ஏறிட்டு என்ன ஒரு அமக்கலம் அட்டகாசம். பாருங்களேன், ஒரே அமக்கலம். வண்டியை ஓட்டி தான் தீருவேன்னு. இந்த பாருங்கள் என்னை பார்த்து ஏய் ஓயின்னுட்டு இருக்கான். சார் தான் படு வேகமாக வண்டி ஓட்டிகிட்ருக்காரு புருன்னுட்டு. ஸோ ஜாலியாக என் வண்டியில் உட்காந்துட்டு எங்கள் எல்லாருக்கு அப்புறம் அவன் தான் ஃபஸ்ட்டு வண்டியில் உட்காந்துட்டு ஜாலியாக புருன்னுட்டு வண்டியை ஓட்டிகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கண்ணாடியை பார்த்து கத்திக்கிட்டு அவனே பார்த்துக்கிட்டு கத்திகிட்டு இருப்பான். ரொம்ப சூப்பராக கொஞ்ச நேரம் அவன் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தேன். இங்கேருந்து நாங்கள் இப்போ கிளம்புறோம். நாங்கள் எங்கள் இன்லாஸ் எல்லாரையுமே பார்த்துட்டு எல்லாருக்கிட்ட விஷஸ் வாங்கிட்டு ஸ்வீட் ஷேர் பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். இங்கே வந்து ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டின்னருக்காக உட்காந்துருக்கோம். எனக்கு ஒரு ஜூஸ், அவருக்கு ஒரு ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக வெயிட்டிங். ஸோ இந்த நாள் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக சிறப்பாக போச்சு. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. ஸோ ஷவர்மா அண்ட் ஜூஸ் வந்துருச்சு. நாங்களும் சாப்பிட்டு கிளம்புறோம். இந்த vlog இன்னையோட முடியுது. அப்படின்றாரு. டாடா அண்ட் பை பாய்.